வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன். ஒரு கப் ரவையை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான ஸ்வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்வீட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு போல் ரவை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையை ஒரு 2-3 தடவை பல்ஸில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப ஃபைனாக இருக்காது, கொஞ்சம் நெருந்தான் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ரவை அளந்த அதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் போல் நெய், 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த தண்ணியில் இந்த ரவை நல்லா வெந்து ஒன்று போல் திரண்டு வரும். அது வரைக்கும் கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா திரண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 12 போல் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. கொட்டைகள் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு போல் தேங்காய், 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு, வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. பேரிச்சம்பழத்தில் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும். அப்போ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்து நம்ம வேக வச்ச மாவு இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு இருக்குங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்கணும். இப்போ இந்த மாவை 2 உருண்டையாக பிரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒட்டாமல் வரணுன்னா கொஞ்சம் போல் அரிசி மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போது ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தடிமனில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழ ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் ஸ்டஃபிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கத்துலேயும் ஸ்டஃபிங் இருக்க மாதிரி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரவைங்கிறதுனால உங்களுக்கு எட்ஜஸ்லாம் நல்லா ஒட்டிக்கோங்க. தண்ணி எதுவும் தொட்டு ஒட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே இது நல்லா ஒட்டிக்கும். இப்போ கார்னர் எல்லாத்தையும் நல்லா ஒட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொன்றையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து கடாயில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை அது உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ டபுள் ஆகி சூப்பராக வந்திருக்குன்னு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த பிளேட்லேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. அந்த எட்ஜஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் இருக்காது, அதனால் அதை குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. பேரிச்சம்பழமே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இனிமேல் பேரிச்சம்பழம் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரியே மித்த எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு நான் காட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஃபில்லிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். மார்னிங்கில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்திங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷீஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.